பாடி ஸ்மெல்லு வரும், பாடியை தூக்கின்னு போங்கன்னு சொல்கிறாங்க சார். பாடியை தூக்கின்னு போன்னு சொல்கிறாங்க, ஸ்மெல்லு வரும், தூக்கின்னு போன்னு சொல்கிறாங்க சார் என் தங்கச்சியை. பின்னாடி வாங்கம்மா, பின்னாடி வாங்க. கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் துணை மருத்துவம் படித்து வரும் 19 வயதான மாணவி நேற்றைய தினம் கல்லூரி மருத்துவமனையில் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நேற்றைய தினம் 1500 ரூபாய் பணம் காணவில்லை என்று மாணவியிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. லட்சமா போட்டு படிக்க வைக்கிற சாமி, லட்சமா போட்டு படிக்க வச்ச சாமி. ஐயோ மாணவியின் தற்கொலைக்கான காரணத்தை கல்லூரி நிர்வாகம் முறையாக தெரிவிக்கவில்லை என பெற்றோர்களும் மாணவர்களும் குற்றச்சாட்டுகள் வைத்தனர். படிச்சுக்கோங்க சார். இப்போ எங்கள் சப்ஜூனியர் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு நேற்று வந்து சூசைட் பண்ணியிருக்கு. அது என்ன ரீசன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார். எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து. இன்ன வரையும் இப்போ கூட பாருங்க, ஒரு ஸ்டாஃப் கூட இங்கே வரல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னா இப்போ எந்த ஸ்டாஃபாச்சும் வந்துருக்கோம். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நேற்றுல இருந்து எல்லா ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஒரு 1500 ரூபாய் திருடுச்சுன்றாங்க. அதுக்கு என்ன இதுன்னு தெரியல. 1500 ரூபாய் திருடுச்சுன்றீங்களே, அத்தனை ஸ்டாஃப் திட்டிருக்காங்க சார். அந்த பொண்ணு ஒரு 4 ஸ்டாஃப் மேல அந்த பொண்ணு அவ்வளோ என்ன திட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க, 4ஆம் மாடில இருந்து அந்த எட்டி பார்த்தாலே கால்கையில அவ்வளவு கூசும். அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்குன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப 1500 ரூபாய் திருடினாங்கன்றாங்க. நான் தரேன் அந்த 1500 ரூபாய், டபுளா கூட தரேன். இப்ப அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார். உண்மையிலே என்ன இவ்வளவு புவரா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. என்ன சார் எல்லாமே மூடி மறைக்க பாருங்க சார். எவிடன்ஸ் நேற்று ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை தனியா கூட்டு வச்சு போய் பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியல. இப்ப அந்த பையனும் இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். அந்த பொண்ணு மேல தப்புன்ற மாதிரி பேசுறான். இப்ப நாங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும். என்ன எவிடன்ஸ் எதுவுமே இப்ப எங்கள்ட்ட இல்ல. அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இதை பார்த்தாருன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன், தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லு. ஏன்னா நீ உன்னோட இதுலதான் எங்களோட மொத்த வேரோட இது இருக்கு. நீ இந்த மறைச்சு நீ இந்த 3 வருஷத்தை உன்னால கண்டிப்பா உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன குற்ற உணர்ச்சியோட உன்னால கம்ப்ளீட் அந்த கோர்ஸை முடிக்க முடியாது. தயவுசெய்து வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு. சீரியஸா ஹோப்லெஸ்ஸா தான் சார் இருக்கும். மாணவியிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்படவில்லை, மாணவியை குற்றவாளியாக சித்தரிக்கவில்லை என கல்லூரி நிர்வாகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. நான் தான் பிரின்சிபல். 3 o'clock வந்து கீழே பிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு என்கொயரி கூப்பிடுறாங்கன்றது என்னோட ஃபேக்கல்ட்டி உமா அப்படின்றவங்க எனக்கு சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி நீங்க கூப்பிட்டாங்கன்னா கூட்டிட்டு போங்க அப்படின்றது. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு எனக்கு காமிங்க, எனக்கு நிஜமாவே அவள் ஃபேஸ் ஞாபகம் இல்லை, காமிங்க கூப்பிட்டு காமிங்கன்னு. என்ன என்கொயரிங்கிறத கேட்டுட்டு நீ ஏன் எங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததை சொல்லியிருந்துருக்கணும்ல, நாங்கள் இங்கே இருக்கும்போது ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே இருக்கோம், ஏன் நீங்கள் சொல்லலைங்கிறத பேசிட்டு என்கொயரி இருந்தால் போய் அட்டன் பண்ணுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது ஃபார்மலாக எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம யாராக இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பேசுகிற விஷயம் தான் அப்படின்னு அனுப்பிவிட்டோம். அங்கே பிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்ல HR, NS அப்புறம் எங்களோட அட்மின் அந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்கொயர் பண்ணல. அங்க இருந்த ஹவுஸ் கீப்பிங் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேற இன்டர்ன்ஷிப் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போன எல்லாரையுமே தான் பார்த்திருக்காங்க பேஸ்ட் ஆன் CCTV கவரேஜ். இது ஒரு ஃபார்மல் என்கொயரி தான், ரொட்டீன். எங்கேயா இருந்தாலுமே ரொட்டீனா ஒரு விஷயம் நடக்கும்போது பண்றது தான். ஃபர்தரா எனக்கு வந்து ஒரு திரும்பவும் ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னொருத்தர் வேணும்னு சொல்லும்போது சரி நம்ம இருக்கும்போது நம்ம போகாம இருந்தால் நல்லா இருக்காதுன்ற ஒரே ரீசனால 4:15 நான் கீழே போனேன்.
பேசிட்டு அவள் வந்து நிறைய மாற்றி மாற்றி தான் பேசினா உண்மையாகவே. பட் எங்களுக்கு அதை மட்டும் வச்சு அவளை நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் அதை வந்து நாங்கள் யோசிக்கவும் இல்லை. அவகிட்ட கிளியராகவே சொன்னோம், எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லி இல்லைன்னா சப்போர்ட் பண்ண தான் டீச்சர்ஸ் இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதை விட எவ்வளோ பெரிய விஷயஸ் எல்லாம் பார்த்து ஓவர் கம் பண்ணி பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சிருக்கோம். இது எப்பவுமே நடந்த விஷயங்கள் தான். இதை நம்ம கிளியராகவே கிளாரிட்டியோட தான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். விஷயம் ஸ்டபன், நாங்கள் அதை யோசிக்கவும் இல்லை. பேசிட்டு 2 ஸ்டூடெண்ட்டையும் தான் என்கொயர் பண்ணாங்க ஈக்குவலி. அப்புறம் என்னோட ப்ரெசன்ஸ் முடியவும் நான் மேலே வந்துட்டேன். திரும்பவும் வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் அடுத்து ஃபர்தராக ஏதாவது பண்ணணும்னா பேசிக்கோங்கன்னு விட்டாங்க. நாங்கள் அவகிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் வாங்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இது வந்து ரொட்டீன் தான். எங்கிட்ட ஏன் சொல்லலைன்ற கொஸ்டின் எப்பவுமே வரும் எங்களுக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக மாறுன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும்னு பேசிட்டு இருக்கும்போது எகெயின் அவங்க சில சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலேட்டடாக பேசணும்னு சொல்லிட்டு பேக் அவ எங்கே இல்லை எனக்கு வச்சிருந்தேன்னு தெரியலன்றதுனால தான் நான் மாற்றி மாற்றி தேடினன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா. ஆனால் பேக் அவ கையிலே தான் இருக்கு, அது சிசிடிவி நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எகெயின் வேற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு மேலே வந்தாங்க 4 பேர் வந்து திரும்பவும் அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சப்போர்ட் பண்ணி என்ன நடந்ததுன்றது தெரியறதுக்காக கூட கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் ஒரு 6:15 அப்படி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த வரைக்குமே அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. எகெயின் அவ அது ரிலேட்டடா மாத்தி மாத்தி வந்து சில விஷயங்கள் பேசிட்டே தான் இருந்தா. பட் எங்களுக்கு வந்து உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியாதனால நாங்க எதுவுமே அக்யூஸ் பண்ணல. யூஸ்வலா பேச மாட்டோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பத்தி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அவகிட்ட நாங்க சொன்ன வார்த்தையும் இதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எப்பவுமே வந்து வேல்யூ பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டோம். சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள முடிக்கணும்ன்றத நாங்க பார்ப்போம் அப்படிங்கறத அவகிட்ட சொன்னோம். நாங்க எதா இருந்தாலும் ரெடி டு ஃபேஸ்னா. அப்ப இதுக்கப்புறம் தான் அந்த டைம் வந்து நாங்க கோஆர்டினேட்டர் அவங்க கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கன்வே பண்ண சொன்னேன். பேரண்ட்ஸ் சொல்லும் போது நாளைக்கு ஒரு ஃபார்மல் என்கொயரி இருக்கு, நீங்களும் இருக்கணும், உங்களோட பிரசன்ஸ் எங்களுக்கு வேணும், மற்றபடி ஒன்னும் கிடையாது. இதுல யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் என்கொயர் பண்றோம், அந்த பேஸ்ல இவ்வளவு என்கொயர் பண்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தான் சொன்னோம். வேற எதுவும் சொல்லல. வேற யூஸ்வலாவே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி எந்த அக்கேஷன் வந்தாலும் கூட நாங்க வந்து பட் எல்லா விஷயங்களும் விசாரிக்கிறது நார்மல் தான். அப்படி மட்டும் தான் அவளுக்கு கன்வே பண்ணிருந்தாங்க இவங்க. அவங்களுமே வந்துட்டு வரேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 6 ஹவர்ஸ் கண்டிப்பா இல்லைங்க. என்னோட நாலேஜ்க்கு வந்தது 3க்கு தான். நான் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock இல்ல 1 o'clock அவ லஞ்ச் டேபிள்ல இருந்திருக்கா. கூட்டிட்டு வந்து அவங்க கூட்டிட்டு போல இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றது அவளுக்கு கன்வே பண்ணிருக்காங்க. நான் வந்து அப்புறம் வந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளே தான் போய் சொல்லியிருக்கா. இது எதையும் அவ எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது அதுல 3 o'clock தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கீழ இருந்து வரும்போது தெரியுது. அப்ப நம்ம இங்கே இருக்கோம் ஏன் சொல்லலங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. எங்க கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணல, எது நடந்தாலுமே சொல்றீங்களா சின்ன சின்ன விஷயங்கள், இது முக்கியமானது தானே. ஒரு அன்எத்திக்கலா ஒரு பிளேம் வரக்கூடாது இல்லைங்கிற ஒரு ரீசன் நான் சொன்னேன். எனக்கே சொல்லிட்டு இருக்கலாமே, நீங்க எனக்கு வேற யாரும் சொல்லி தெரியக்கூடாதுன்றதை நாங்க சொன்னோம். அப்புறம் அவ கீழே போனா. இதுதான் நடந்தது. மேலும் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் முன்னிலையில் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்க போலீஸ் அனுமதித்த போது அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிடையாது கூட கிடையாது. 1% கூட கிடையாது. 1% கூட நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தர் என்கொயரி பண்றதுக்கு நீங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? என்கொயரி வந்து இருங்க, எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? ஸ்டூடெண்ட் எப்படி தனியா 6 மணி வரைக்கும் டியூட்டி பண்ணிட்டோம். எத்தனை மணி வரைக்கும்? 6:27 எத்தனை மணிக்கு அவங்க உள்ள மணி வரைக்கும் போய் ஹாஸ்பிடல்ல பண்ணது. ஹாஸ்பிடல்ல போனது ஹாஸ்பிடல்ல பண்ணாங்க. சரி, எத்தனை மணிக்கு என்கொயரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கேட்ட பதில் நீங்க சொல்லுங்க. எத்தனை மணிக்கு என்கொயரி பண்ண போறீங்க? என்கொயரி பாஸ்னா ஹாஸ்பிடல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு நான் போனேன். நீங்க பதில் சொல்லலையே. நடந்தது நீங்க பேசுறீங்க. அப்புறம் கேட்டது பதில் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு என்கொயரி கூட்டு போறீங்க? உங்களுக்கு 3 பேர் தானே? 3 பேர் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட மட்டும் கேளுங்க. 3 பேரும் போனனா உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? எனக்கு என்னமா தான் அனுப்ப முடியும். ஹாஸ்பிடல்ல எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க சொல்லுங்க. எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? அவங்க கூட இருந்தாங்க. எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? யார் பொறுப்பு? எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? எனக்கு எத்தனை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க?
தங்கச்சியை தனியா கூப்பிட்டு என் பிள்ளைய விசாரிக்கிறேன். 4 மணி நேரம் கூட்டி முடிஞ்சு 4 மணி நேரம் எப்படி நீ inform பண்ண? எல்லாரையும் எடுத்து என் பிள்ளைய என்ன பண்ண? சரியானே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா சொல்லுவாங்க. student போயிட்டாங்க. சொல்றாங்க. எல்லா student அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் தங்கள் கோரிக்கைகளை கடிதமாக எழுதி காவல்துறையிடம் கொடுத்துள்ளனர். அதில் கல்லூரி முதல்வரை பணி நீக்கம் செய்து அவரது உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் மற்றும் 2 ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு காவல்துறையிடம் கொடுத்துள்ளனர். மாணவர்கள் கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ள காவல்துறையினர் மாணவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கொடுக்க நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுக்க முன்வர வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்மெல்லு வரும் தூக்கின்னு போன்னு சொல்றாங்க சார். என் தங்கச்சியை தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு யாருமே கண்டுபிடிக்கல சார். இன்ன வரைக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சார். போலீஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். மறைக்கிறாங்க சார். போலீஸ்காரங்க இதெல்லாம் முக்காவாசி சொல்லுது. எங்களுக்கு சப்போர்ட் நிக்கல சார். போலீஸ் என் கையில எதுவுமே கொடுக்கல சார். எதுவுமே கொடுக்கல சார். எஃப்ஐஆரே போடல கொடுக்கல சார். அது என்னவோ இந்த முகத்துல வைப்பாங்கல்ல, அது எத்தனை மெடிக்கல் படிச்சவங்களுக்கு என் தெரியும். புள்ளைய தோத்துட்டு போற சார். அவங்கள என் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்க சொன்னாங்க. என் பிள்ளைக்கு எங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்ல சார். எதுவுமே சொல்ல. ஐயோ என்ன கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க சார். ஐயா என்ன கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. எங்களை மிரட்டாங்க ஐயா. எங்களை மிரட்டாங்க ஐயா. ஐயா எல்லாருமே தான். சரி நான் இல்ல சார், பக்கத்துல இல்ல சார். நானு என் பேரு குருபிரசாத். ஐயா எவன் சுத்தி எல்லாருமே மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.